வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் குரூப் 2 மற்றும் 4 தேர்வுகளின் பாடத்திட்டம் மாற்றப்பட்டது நாம் அறிந்த ஒன்றே. ஒரு வகையில் அந்த மாற்றம் நேர்மறையானதே, ஏனெனில் உள்ளடக்கம் சார்ந்த பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. எந்தெந்த தலைப்புகளில் எவ்வளவு மதிப்பெண்கள் கேட்கப்படும் என்ற விவரங்களுடன் பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. அது நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகும் தேர்வர்கள் தலைப்பு வாரியாக மதிப்பீடை தெரிந்து கொண்டு அதன் பின் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய தலைப்பின் அடிப்படையில் படிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமின்றி சில பாடங்களையும் நீக்கியுள்ளனர். இதுபோன்ற மாற்றங்களால் சில வருடங்களாக படித்துக் கொண்டிருந்த தேர்வர்களுக்கும் புதிதாக படிக்கத் தொடங்கவிருக்கும் தேர்வர்களுக்கும் பாடத்திட்டம் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை இன்னும் எளிமையாக்கும் வகையில் சமச்சீர் கல்வி பாடப்புத்தகத்தில் இருந்து பாடத்திட்டம் வாரியாக அதிக கேள்விகள் கேட்கப்படும் தலைப்பின் அடிப்படையில் நமது சேனலில் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும். அந்த வீடியோக்களில் வரும் கேள்விகள் அனைத்தும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகள் போன்ற அமைப்புடனே இருக்கும். இதன் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பொதுத்தமிழின் கீழ் வரக்கூடிய அனைத்து அலகு வாரியாக உள்ள தலைப்புகளும் அதற்குள் இருக்கும் உட்பிரிவின் தலைப்பு வாரியாகவும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படும். இதன் மூலம் தேர்வர்களுக்கு நேரவிரயம் மிச்சமாகும். தேர்வு எழுதுவது போன்ற உணர்வும் வீடியோவை பார்க்கும் பொழுது ஏற்படும். அது மட்டுமின்றி பல வருடங்களாக படித்துக் கொண்டு இருக்கும் தேர்வர்களுக்கு ரிவைஸ் செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகையால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு தேர்விற்கு தயாராகும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும்.